ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல வேதியியல் பகுதியிலிருந்து கேட்கப்படுகிற வினாக்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 60 கொஸ்டினுமே நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல இருந்து 60 கொஸ்டினை கட் பண்ணி அதை பிடிஎஃபா மேக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவா அப்டேட் பண்றேன். வீடியோ பார்க்கும்போது எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டி தொகுதி தனிமங்களை பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. கொஸ்டின் 1க்கு ஆப்ஷன் டி சரியான விடை. மேற்கூறிய அனைத்தும் சரியானவை. ஆப்ஷன் டி சரியான விடை. டி தொகுதி தனிமங்கள் அப்படின்னா என்ன? இதுதான் தனிம வரிசை அட்டவணை. இதுல மஞ்சள் கலர்ல இருக்குது பாருங்க, இதுதான் டி பிளாக் எலமெண்ட். இவை அனைத்தும் உலோகங்கள். இவை வேறுபட்ட இணைதிறன்களை கொண்டுள்ளன. அவை நிறமுள்ள அயனிகளையும் அணைவு சேர்மங்களையும் உருவாக்குகின்றன. மேற்கூறிய அனைத்தும் சரியானவை. கொஸ்டின் 2, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்க. கொஸ்டின் 2க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. ஆப்ஷன் சில என்ன இருக்கு? 2 மட்டும் சரியானது. இரண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? ஆக்சிஜனேற்றத்தில் எலக்ட்ரான்கள் இழத்தல் நடைபெறுகிறது. கொஸ்டின் 3, கீழ்காணும் இணை தனிமங்களில் மாறுபட்ட இணை தனிமங்கள் எவை? மூணாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. Li Mg, லித்தியம் மெக்னீசியம். கொஸ்டின் 4, பொறுத்துக. கொஸ்டின் 4க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது வலிமை மிகு அமிலம். NaOH அப்படின்னா என்னது? சோடியம் குளோரைடு. அது பார்த்தீங்க அப்படின்னா வலிமை மிகு காரம். அடுத்தது CaOH2 அப்படின்னா என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதற்கு வலிமை குறைந்த காரம். CH3COOH இதற்கு என்ன வரும்? அசிட்டிக் ஆசிட். ஸோ இது வலிமை குறைந்த அமிலம். கொஸ்டின் 5, KMNO4 அப்படின்னா என்னது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ இது எதற்கு பயன்படுது? இது ஆய்வுக்கூடங்களில் ரசாயன பொருளாக பயன்படுது. இதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் +7. ஐந்தாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 6, அமில காரங்களுக்கான மின்னணு இயல் கொள்கையை அறிமுகம் செய்தவர். ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக் தேரி. ஆறாவது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. லூயிஸ். கொஸ்டின் 7 பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. சிம்பிளான கொஸ்டின் தான். அமிலக்கார தரம் பார்த்தல்களில் மெத்தில் ஆரஞ்சும் பினாப்தலினும் நிறங்காட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அமில நிலையிலும் கார நிலையிலும் அவற்றின் சரியான நிற மாற்றங்களை தெரிவு செய்க. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. கொஸ்டின் 7க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியான விடை. பில என்ன கொடுத்துருக்காங்க? A1 மற்றும் D4 சரியானது. ஏல என்ன கொடுத்துருக்காங்க? மெத்தில் ஆரஞ்சு அமிலம் சிவப்பு, காரம் மஞ்சள். டில என்ன கொடுத்துருக்காங்க? பினாப்தலின் அமிலத்துல நிறமற்ற நிலை, காரத்துல இளஞ்சிவப்பு. கொஸ்டின் 8, கலினா என்பது? கொஸ்டின் 8க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. ஒரு சல்பைடு தாதுவாகும். கலினா என்பது ஒரு சல்பைடு தாதுவாகும். கொஸ்டின் 9, பக்மின்ஸ்டர் புல்லரின் என அழைக்கப்படுவது டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி சரியான விடை. C16. கொஸ்டின் 10, அனைத்து கரிம சேர்மங்களுக்கும் அடிப்படையான கார்பன் தனிமம் 14வது தொகுதியில் உள்ளது. ஆப்ஷன் பி சரியான விடை. 10வதுக்கு ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 11, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். கூற்று ஏ, வைரம் ஒரு மின்கடத்தி அல்ல. காரணம், இது தனித்த எலக்ட்ரானை பெற்றிருக்கவில்லை. கொஸ்டின் 11க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. கூற்று காரணம் சரி. கொஸ்டின் 12, எளிதில் ஆவியாகாத சகப்பிணைப்பு நைட்ரேட்டை நீரார் பகுப்பு அடைந்து கொடுப்பது. ஆப்ஷன் சி சரியான விடை. அமோனியா மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. கொஸ்டின் 13, அமோனியா தயாரிக்கும் முறை. ஆப்ஷன் பி சரியான விடை. ஹேபர் முறை. அமோனியா தயாரிக்கும் முறை ஹேபர் முறை. கொஸ்டின் 14, கீழ்கண்டவற்றுள் எதை உலர் பனிக்கட்டி என்று அழைக்கிறோம்? ஆப்ஷன் ஏ சரியான விடை. திடநிலை கார்பன் டை ஆக்சைடு. கொஸ்டின் 15, பென்சின் டை சோனியம் குளோரைடு பீனைல் சயனைடாக மாறுவதற்கு பயன்படுத்தப்படும் காரணி யாது? சயனைடு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு KCN அப்படின்னு ஞாபகம் வரணும். ஆப்ஷன் சி சரியான விடை. CuCN2 நீர் கலந்த KCN. கொஸ்டின் 16, வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்பு. ஆப்ஷன் பி சரியான விடை. நான்முகி அமைப்பு. கொஸ்டின் 17, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆப்ஷன் சி சரியான விடை. 1 மற்றும் 3 சரி. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு? அமில கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். மூணாவது அதில் என்ன இருக்கு? அமிலம் நீரில் கரையும் பொழுது H+ அயனிகளை தரும். 1, 3 சரி. கொஸ்டின் 18, எண்ம விதியை கூறியவர்.
18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. நியூலேண்ட் எண்ம விதி நியூலேண்ட். கொஸ்டின் 19 ஆஸ்பிரின் மருந்தின் வேதிப்பெயர். ஆஸ்பிரின் மருந்தின் வேதிப்பெயர். 19வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். கொஸ்டின் 20 கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. கொஸ்டின் 20க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. எலும்பிச்சை அதற்கு சிட்ரிக் அமிலம். ஆப்பிள் அதற்கு மாலிக் அமிலம். திராட்சை அதற்கு டார்டாரிக் அமிலம். தக்காளி அதற்கு ஆக்சாலிக் அமிலம். கொஸ்டின் 21க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். வலிமை மிகு அமிலம் கூட்டல் வலிமை மிகு காரம் இரண்டும் இணைந்தது தான் சாதாரண உப்பு. கொஸ்டின் 22 இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது. கொஸ்டின் 22க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. பொட்டாசியம் நைட்ரேட் KNO3. கொஸ்டின் 23 பின்வருவனவற்றுள் அர்ஜென்டைட் தாது எந்த முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. 23வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சரியான விடை. நுரை மிதப்பு முறை. கொஸ்டின் 24 டியூட்ரியம் உட்கருவில் இருப்பவை. ஆன்சர் ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும். 24வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 25 சலவைத்தூளின் வாய்ப்பாடு. CaOCl2H2O. கொஸ்டின் 26க்கு பாரிசாந்து என்பது. 26வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. CaSO4 1/2H2O. கொஸ்டின் 27 கீழ்கண்டவற்றில் வெப்ப உமிழ்வினை எது. எரிதல் வினைகள். கொஸ்டின் 28 எலக்ட்ரானின் ஈரியல்பு தன்மையை விளக்கியவர். கொஸ்டின் 28க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. டி பிராங்க்லே. ஆப்ஷன் சி சரியான விடை. கொஸ்டின் 29 மிக குறைந்த அணு எண்ணெய் கொண்ட இடைநிலை தனிமம் ஸ்கேண்டியம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கொஸ்டின் 30 பின்வருவனவற்றுள் எது உலோக போலி. ஆப்ஷன் சி சரியான விடை. GE அப்படின்னா என்னதுன்னா ஜெர்மானியம் GE. கொஸ்டின் 31 பின்வருவனவற்றுள் எந்த கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. 31வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி சரியான விடை. EM நைட்ரேட். கொஸ்டின் 32வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. 4 3 2 1. மீத்தேன் அதற்கு CH4. எத்தீன் C2H4. ஈத்தேன் அதற்கு C2H6. அசிட்டிலின் அதற்கு C2H2. கொஸ்டின் 33 எந்திரங்களில் உயவு பொருளாக பயன்படுத்தப்படுவது எது. ஆன்சர் கிராஃபைட். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கொஸ்டின் 34 செயற்கை மழை பெய்ய மேகங்களின் மீது தூவப்படுவது எது. 34வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. திட கார்பன் டை ஆக்சைடு. கொஸ்டின் 35 தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர். 35வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஆன்சர் மோஸ்லி. சமையல் வாயு என்பது எதன் கலவை. 36வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர் பியூட்டேன் மற்றும் புரோபேன். கொஸ்டின் 37 பொறுத்துக செயல்முறை மாற்றம். 37வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி ஆன்சர் ஆவியாதல். நீர்மம் ஆவியாக மாறுதல். பதங்கமாதல் அதற்கு திண்மம் ஆவியாதல். எடுத்துக்காட்டு கற்பூரம். உறைதல் அதற்கு நீர்மம் திண்மமாதல். உருகுதல் அதற்கு திண்மம் நீர்மமாதல். கொஸ்டின் 38 பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், பார்க்கறதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கும். சிம்பிளான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். நீர் ஏறிய உப்பு அதோடைய பயன்கள். FeSO4 7H2O அப்படின்னா என்ன. ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். FeSO4 7H2O அப்படின்னா என்னதுன்னா இரும்பு சல்பேட். இது எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ் உப்பு தயாரித்தல். அடுத்ததாக இருக்குது பாருங்க Na2CO3 10H2O. சிம்பிளானது தான் இது. சோடியம் கார்பனேட் எதற்கு பயன்படுது. கண்ணாடி தயாரித்தல். அடுத்ததா CuSO4 5H2O. சிம்பிளான ஒன்று தான் இது. காப்பர் சல்பேட் அது எதற்கு பயன்படுது. பூஞ்சை கொல்லி. அடுத்ததாக இருக்குது இல்லையா ZnSO4 7H2O. இது ஜிங்க் துத்தநாகம் சல்பைடு. இது பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழிலில் பயன்படுது. அடுத்ததாக இருக்கிறத பாருங்க BaCl2 2H2O. அது எதற்கு பயன்படுது. பேரியம் குளோரைடு ஆய்வக காரணி. அடுத்ததாக கொஸ்டின் 39 ரசக்கலவை என்பது உலோகம் மற்றும் மெர்க்குரி. கொஸ்டின் 40 பின்வருவனவற்றுள் எது எவை கார்பனின் மாற்றூறு அல்ல. ஆப்ஷன் சி சரியான விடை. 2 மட்டும். கார்போரண்டம். கார்போரண்டம்னா அப்படின்னா சிலிக்கான். கொஸ்டின் 41க்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஒரு வலுவற்ற காரம் வலுவான இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் வலுவான இணை காரத்தையும் பெற்றிருக்கும். கொஸ்டின் 42 கீழ்கண்டவற்றுள் எது வீரியம் குறைந்த அமிலம் மற்றும் வீரியம் குறைந்த காரம் உப்பு. கொஸ்டின் 42க்கு ஆப்ஷன் டி ஆன்சர் அமோனியம் அசிட்டேட். கொஸ்டின் 42 மென்மையான வண்டல் பாறை அடுக்கின் துளையில் உள்ள வாயுவின் பெயர் என்ன. ஆன்சர்
ஷேல் வாயு. கொஷின் 44. புரோமோதைமால் நீலம் என்பது அமிலக்கார நிலைகாட்டியாக பயன்படுகிறது. அமில ஊடகத்தில் நீலம் நிறங்காட்டியின் நிறம். கொஷின் 44க்கு ஆப்ஷன் பி ஆன்சர் மஞ்சள். கொஷின் 45. கண்ணாடியுடன் எளிதில் வினைபுரியக்கூடியது. கொஷின் 45க்கு பி ஆன்சர் ஹைட்ரோபுளோரிக் அமிலம். கொஷின் 47. சிரிப்பை வரவழைக்கும் வாயு. ஆன்சர் நைட்ரஸ் ஆக்சைடு. ஆப்ஷன் பி சரியான விடை. கொஷின் 48. எண்ணெய் மற்றும் கொழுப்புகளை கரைப்பதற்கு உதவும் கரைப்பான். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் பென்சீன். கொஷின் 49. குறைந்த கொதிநிலை வேறுபாடு கொண்ட ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தன்மையுள்ள இரு திரவங்களை பிரித்தெடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் முறை பின்ன காய்ச்சி வடித்தல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கொஷின் 50. ஹாலஜனிடை அமிலங்களின் அமிலத்தன்மையை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம். ஆப்ஷன் பி சரியான விடை. HL, HBr, HCl, HF. கொஷின் 51. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கொஷின் 51க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. பொட்டாசியம் குளோரைட் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பயன்படுது. எம்செம் உப்பு அதற்கு மலச்சிக்கலை தீர்க்க பயன்படுது. காப்பர் சல்பேட் உப்பு பூஞ்சை கொல்லியாக பயன்படுது. பொட்டாசியம் நைட்ரேட் அதற்கு பட்டாசு தயாரிக்க பயன்படுது. கொஷின் 52. ஆக்சாலிக் அமிலத்தை சோடியம் ஹைட்ராக்சைடு உடன் தரம் பார்க்கும்போது பயன்படுத்தப்படும் நிறங்காட்டி. ஆப்ஷன் பி சரியான விடை பினாப்தலின். கொஷின் 52க்கு பி ஆன்சர். கொஷின் 53. போர்டியாக்ஸ் கலவை என்பது CuSO4 + சுண்ணாம்பு. கொஷின் 54. உயிரி வாயு படிவுகளில் படியும் கழிவுகளில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் அளவு மிகுந்து இருப்பதால் சிறந்த உரமாகும். கொஷின் 55. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பொட்டாசியம் மெட்டாசல்பைட் பழச்சாறுகளை பாதுகாக்க பயன்படுகிறது. காரணம், பொட்டாசியம் மெட்டாசல்பைட் பழச்சாற்றில் உள்ள அமிலத்துடன் வினைபுரிந்து SO2ஐ உருவாக்குகிறது. SO2 நுண்ணுயிர்களை அழிக்கிறது. ஆப்ஷன் பி சரியான விடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கொஷின் 56. செயற்கை ரப்பர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மோனோமர் எது? ஆன்சர் 1.3 பியூட்டாடைன். கொஷின் 57. எந்த தொகுப்பு இழையானது செயற்கை பட்டு என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ரேயான். கொஷின் 58. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆப்ஷன் சி சரியான விடை 3, 1, 2, 5, 4. பாக்சைட் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? அலுமினியம் Al. ருட்டைல் அதற்கு Ti டைட்டனியம். மாலக்கைட் அதற்கு என்ன வரும்? Cu காப்பர். மேக்னடைட் அதற்கு Fe அதாவது இரும்பு. பிட்ச் பிளண்ட் அதற்கு யூனது யுரேனியம். கொஷின் 59. அசிட்டைல் சாலிசிலிக் அமிலமானது டேஸாக பயன்படுகிறது? ஆன்சர் வலி நிவாரணி. கொஷின் 60. இணையும் அணுக்கருக்களுக்கிடையே ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை கொடுப்பதால் உருவாகும் பிணைப்பு டேஸ் எனப்படும்? ஆன்சர் ஈதல் பிணைப்பு. இணையும் அணுக்கருகளுக்கிடையே ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை கொடுப்பதால் உருவாகும் பிணைப்பு ஈதல் பிணைப்பு எனப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 60 கொஸ்டின் இதோட முடியுது. இந்த 60 கொஸ்டினோடைய PDF லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.